எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களை டெய்லர் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, போட் நெக் வந்து சாதா ப்ளவுஸில் காட்டுங்கக்கா, ஒர்க் ப்ளவுஸில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னும் அது தைக்க ஆரம்பிக்கலப்பா. தைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் போடுறேன் நான், பாருங்கள். ஏன்னா கமெண்டில் கேட்டிருக்கீங்க, அதனால் போடலான்ட்டுன்னு. இது வந்து ப்ரைடல் ப்ளவுஸ். இது ஃபுல் கோல்டன் சாரீஸு பாருங்கள். அந்த ஜர்தோசி லைன் எப்படி கொடுத்துருக்கோம் பாருங்கள். உள்ளே வந்து பாணி ஒர்க்கு, அந்த பாணி ஒர்க்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சொல்லியிருந்த ஸ்டார்டிங் வந்து 599ங்க. ஸ்டார்டிங் ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து 599 வித் ஸ்டிச்சிங்கோட 1150. ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடியெல்லாம் 1100 சொல்லிட்டு இருந்தோம். இப்போ லைனிங் ரேட்டெல்லாம் ஏறினதுனால 1150. அதனால் சொல்கிறோம். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, ப்ரைடல் ப்ளவுசஸ் என்ன ரேட்டு, இது என்ன ரேட்டுன்னு. கடையில் வந்து பாருங்கள், இன்னும் வந்து உங்களுக்கு இது வந்து கொடுத்தே 3 நாள் தாங்க ஆகுது. 3 நாள் தான் ஆகுது நாங்கள் முடிச்சு கொடுத்துருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவசரத்தில் ஒரு கஸ்டமர் வந்தால் முடிச்சு கொடுத்துடலாங்க. எல்லாருமே வந்து எங்களுக்கு ஒரே நாளில் பண்ணி கொடுங்க, 2 நாளில் 3 நாள்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா நாங்கள் அதுக்கு முன்னாடி வாங்கியிருப்போம். இப்போ பாருங்கள், 3 நாளில் கேட்டாங்க இவங்க. ஏற்கனவே ரெகுலர் கஸ்டமர் தான், 3 நாளில் கேட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு முடியும்னு சொன்னேன். அதே டைமில் 6 o'clock நீங்கள் வாங்க, 6:30க்கு வாங்க, உங்களுக்கு ஃபினிஷிங் ஆகிருக்கும். 6ஆம் தேதி, அவங்களுக்கு 7ஆம் தேதி தான் கேட்டிருந்தாங்க. நான் 6ஆம் தேதியே முடிச்சிட்டேன். இந்த ப்ளவுஸ் பாருங்கள், இந்த 2 ப்ளவுஸ் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு. இது ஃபுல்லாகவே ஃபினிஷிங் ஆகிடுச்சு உங்களுக்கு. இது வங்கி டிசைன்ஸ், நம்மளது எப்பவும் போல் வங்கி டிசைன்ஸு. மாஸ்டர் இன்னும் டிசைன்ஸ் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் அதை காமிக்கிறேன் அப்படியே வீடியோவில் பாருங்கள். அதை காமி விஷயம், அந்த டிசைன் அதை காமி போய்ட்டு பாருங்கள். அவங்களோட சில்க் காட்டன் எடுத்து பண்ணலாம். நாங்கள் இதுலேயே வந்து அழகாக வந்துருச்சு அவங்களுக்கு. உள்ளே வந்து அவங்களோட சாரி இந்த கலரில் கொடுத்துருக்கோம். அப்போ தான் அந்த ஷைனிங் தெரியும். இதோட லட்கண்டில் வந்து இனிஷியல் கிடையாதுங்க. அவங்க 1 கொடுத்தா போதும்னு சொன்னாங்க. இதோட லட்கண்டில் இனிஷியல் கிடையாது. இதில் இனிஷியல் கொடுத்துருக்கேன் நான். இப்போ பாருங்கள், தம்பி எடுக்கிறான் பாருங்கள். அதை ஒர்க் பண்ணி உள்ளே ஸ்டிச்சிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எவ்வளோ இதுவாக எல்லாமே ப்ராசஸ் தாங்க. இங்கே ஒன்று ஒன்றா போயிட்டுருக்கோம். இது பாருங்கள், இதுக்குள்ளே வச்சு இப்போ ஸ்டிச் பண்ணுவாங்க. இதை இப்படி இருக்கிறத அப்படியே அட்டாச்மெண்ட்டு, பேட்ச் ஒர்க்கு இதெல்லாம் கிடையவே கிடையாது. மிஷின் ஒர்க்குன்னா அப்படியே வச்சு அப்படியே இது பண்ணிடலாம். ப்ளவுஸ் தைச்சிட்டு கூட மிஷின் ஒர்க்கில் போடலாங்க. அதையும் சொல்லிடுறேன். ப்ளவுஸ் நீங்கள் தைச்ச ப்ளவுஸ் எடுத்துன்னு வந்து கொடுத்தீங்கன்னா கூட மிஷின் ஒர்க்கில் போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க்கெல்லாம் தைக்கிறதுக்கு முன்னாடி ப்ளவுஸில் இந்த மாதிரி ப்ளவுஸில் போட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிச்சிங்கே பண்ண முடியும். நம்ம 599 டிசைன்ஸு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒர்க் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டிச்சிங் பண்ண முடியும். இதை காமிக்கிறோம் டிசைன்ஸ் பாருங்கள். இதோட பேக் நெக்கு இது உங்களுக்கு. உள்ளே ஃபுல்லாகவே பாணி ஒர்க். அந்த ப்ளவுஸோட கலரே எல்லாமே பாணி ஒர்க் கொடுத்துருக்கோம். அதை பாருங்கள், எத்தனை ப்ராடு சொல்கிறோமோ அந்த ப்ராடை கரெக்டாக அந்த கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ. இதில் வந்து பென்டன் வேணான்னு சொல்லியிருக்காங்க. இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ் தான் நீங்கள் வீடியோவில் நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்மளும் வீடியோவில் போட்டிருப்போம். இதில் பென்டன் வேணான்னிட்டாங்க கஸ்டமரு. அதனால் ப்ளெயினாக இது அப்படியே வச்சாச்சு. மூணு நாளில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம். 3-4 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில். இதில் தான் இனிஷியல். ரெண்டு சைடும் வரும். இது வந்து இதோட பெல்ட்டெல்லாம் கிடையாதுங்க. இதுக்கு ப்ளவுஸ் நான் தனியாக காமிக்கிறேன் பாருங்கள். டேப்லெட்டு, ஃப்ரெஞ்ச் நாட்டு, ஜர்தோசி, சீக்வன்ஸ் ஒர்க்கு, அப்புறம் சுகர் பீட்ஸு, ஜரி லைனு எல்லாமே இருக்குது பாருங்கள். இதில் எதுவுமே நான் சொல்கிறது எதுவுமே இல்லாமலாம் கிடையாது. விஷால் பீட்ஸ் ஒர்க் காமி, எது பீட்ஸுன்னு
இதுதான் பீட்ஸு. அப்படியே மேலே வச்சு காமி, அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. இதுதான் பீட்ஸு. இதில் வந்து ஃப்ரெஞ்சு நாட்டு இங்கே பாருங்கள், அந்த ரெட் கலர் துணியில் முடிச்சு போட்டிருக்கு பாருங்கள், அதுதான் ஃப்ரெஞ்சு நாட்டு. ஓகேங்களா? சீக்வன்ஸ் ஒர்க்குன்றது இந்த சின்ன சின்னதாக இது இருக்குது பாருங்கள், அதுதான் சீக்வன்ஸ் ஒர்க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டியூப் மாதிரி லைன் இருக்குது பாருங்கள், அந்த வேலையும் கொடுத்துருக்குறோம். அப்புறம் வந்து கிறிஸ்டல் ஸ்டோன்ஸும் கொடுத்துருக்குறோம். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஜர்தோசி லைன், ஜரி லைனு எல்லாமே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதில் எல்லாமே இருக்குது பாருங்கள். ஜர்தோசியும் இருக்குது, இந்த டியூபும் இருக்குது, எல்லாமே இருக்குது பாருங்கள். இது வந்து இடுப்பு பெல்ட்டு வச்சு காமிடும் பாருங்கள். எல்லா ஃபினிஷிங்கும் பண்ணிவிட்டு இந்த பெல்ட்டு வச்சு காமிச்சோம்னா இந்த மாதிரி நீங்கள் வெளியில் வாங்குறீங்கல்ல 200 300 இந்த ஃப்ரீயாக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா பெல்ட்டு, அந்த பெல்ட்டு கிடையாது, இது கையில் பண்ணுறது. இது அது பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் மாதிரி இருக்கும். இது எல்லாமே இப்போ தைக்கணும், எம்மிங் பண்ணணும். காட்டுப்பா இது, இதை பாருங்கள் தைச்சிருக்காங்க, எம்மிங் பண்ணணும் பாருங்கள். கை ஒர்க்கில் இவ்வளோ வேலை இருக்குங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இதுக்கு பெல்ட்டுக்கெல்லாம் இவ்வளோ ரேட்டா, பெல்ட்டு 200 கிடைக்கிது, 100 கூட தான் கிடைக்கும். ஆனால் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறதை பொறுத்து. இதை பாருங்கள், இது உள்ளே பாருங்கள் ஹேண்ட் ஒர்க்கு. இதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எம்மிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட ப்ளவுஸ் தான் வந்து மாஸ்டர் ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கார். கை இது இவங்களும் எங்களோட ரெகுலர் கஸ்டமர் தான். அவங்க ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் பண்ணதுலேருந்து இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டு, கல்யாணத்துக்கு இப்போ சீமந்த ப்ளவுஸ். இது நித்யா பாண்டிச்சேரி கஸ்டமர் இவங்க எங்களுக்கு. அவங்க என்ன டிசைன் கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்க. டேப்லெட் ஒர்க்கு கீழே டேப்லெட் கேட்டிருந்தாங்க, கொடுத்துருக்கேன். இன்னும் தைக்காதனால அந்த மாதிரி இருக்குது. இன்னும் ஃபினிஷிங் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும் இந்த ப்ளவுஸு. ஏன்னா நாளைக்கு வீடியோ போடுவோமா, இந்த ப்ளவுஸு இருக்குமா என்னன்னு தெரியலை, அமுச்சிடுவோமா என்னன்ட்டுன்னு. அந்த பெல்ட்டில் இருக்க டிசைன்ஸே இதில் வந்திருக்கும் பாருங்கள். அதனால் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாருமே எங்களுக்கு கொரியர் பண்ணலாம். நாங்கள் ரிட்டர்ன் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி அழகாக கொடுத்துருவோங்க. அதனால் ஒர்க்கை பற்றியும் ஸ்டிச்சிங் பற்றியும் நீங்கள் இது பயப்படவே வேணாம். இது டபுள் லைனிங் மாஸ்டர் கொடுப்பார். இப்போ இது சிங்கிள் லைன் தான், டபுள் லைனிங் அதான் கையில் நெட்டட் வச்சுருக்காங்க, அதை மாஸ்டர் கொடுப்பாங்க. அதை பாருங்கள். ஆக்சுவலாக அந்த பேக் காமிச்சு விட்ருங்க. இது போட் நெக்கெல்லாம் கிடையாதுங்க, ஹை நெக். இது ஹை நெக். இது ஒரு லைன் தான் வரும் கஸ்டமருக்கு. சரி இன்னொரு லைன், இந்த லைன் ஸ்டோன் கொடுப்போமேன்னு சொல்லி தான் இதை கொடுத்துருக்கேன் நான். எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது டிசைன்ஸு. இதை பாருங்கள், இதுக்குள்ளே ஒரு காட்டன் லைனிங்கும் வரும், நெட்டடும் வரும். சொல்லுங்கள் மாஸ்டர், என்ன சொல்ல வரீங்க? சிங்கிள் நெட்டடு டபுள் நெட்டட் கொடுத்துருக்கீங்களா? டபுள் நெட்டடே கொடுத்துட்டாங்களாம், அதனால தான் சொல்ல வராரு. பாருங்கள் எவ்வளோ கையில் வேலை இருக்குது பாருங்கள். இது எல்லாம் இந்த ஜாயிண்ட் வர்றதுங்க. இந்த ஒர்க் போடுறது வந்து இந்த ஜாயிண்ட் வர்றது. இந்த பீட்ஸுக்கும் அந்த பீட்ஸுக்கும் சைடில் ஜாயிண்ட் வர்றது. இந்த ஃபினிஷிங் பண்ணி போட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், செம்மையாக இருக்கும் இது. ஆனால் இவங்களும் எப்போவுமே ஹைநெக் மாடலு, லாங் ஸ்லீவ்ஸு இந்த மாதிரி தான் அவங்க போடுவாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறப்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதோட டிசைனும் அதோட பெல்ட்டு தாங்க இது. டெய்லி நாங்கள் வீடியோஸ் போடுறோம், நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் என்னென்ன வீடியோஸ் போடுறோம், என்னென்ன இது கொடுத்துக்கிட்டு இருக்கோம், டிசைன்ஸ் வருது, நம்ம கடையோட டிசைன்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கும் ஒரு ஐடியா தெரியும். இதை பாருங்கள், இந்த ப்ளவுசஸ் எல்லாமே. வீடியோவெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் நாங்கள் என்ன வீடியோ போடுறோன்னு கூட உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பிரைடல் ப்ளவுசஸ் வேணும்னா கூட எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். லேண்ட்லைன் நம்பர் வந்து 11 மணிக்கு மேலேருந்து ஃபோன் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் உள்ளே வந்துட்டோம்னா டவர் கிடைக்காது, அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே கால் பண்ணலாம். நான் 12 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இருப்பேன் நைட்டு. இந்த சண்டே வந்து லீவுங்க கடை, ஓகேங்களா? இந்த சண்டே லீவு நான் முன்னாடிலேருந்தே சொல்லிட்டு வந்துடுறேன். இந்த சண்டே கடை லீவு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க.